ஹலோ மக்களே! இன்னைக்கான மகாநதி செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக சூப்பராக போச்சு. விஜயும் காவேரியுமே வந்து நல்லா பேசிக்கிட்டாங்க. அதை வந்து காவேரி வந்து எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரில. விஜய் வந்து நல்ல மனசு விட்டு தான் பேசினார். இருந்தாலும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக காவேரிக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவள் மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அவர். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து கண்டிப்பாக வந்து தப்பான முடிவு தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ரெடி ஆகு அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து கிளம்புறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காவேரி. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே காவேரி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அதனால் வந்து விஜய் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து காவேரி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இன்றைக்கான எபிசோடை பேசணும் அப்படின்னா விஜய் காவேரி இதை தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். விகாவை இந்த மாதிரி காட்டுங்க. டாம் அண்ட் ஜெரியா சண்டை போட்டுக்கிட்டாலுமே ஆனால் எவ்வளோ அழகாக இருந்தது. அது வந்து சூப்பராக இருந்தது. இந்த எபிசோடை தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி சொன்ன மாதிரி புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதிம்பாங்கள்ல, புயலுக்கு முன்னாடி அந்த மாதிரி அமைதியாக நல்ல சீனாக போச்சு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஒரு மேட்டராக இருக்குங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பயங்கரமாக ட்விஸ்ட்டோடு முடிக்க போகிறாங்க. பயங்கர ஃபயராக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் காவேரி வந்து விஜய் இவ்வளோ தூரம் சொல்லி அவங்க வந்து தப்பாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். தப்பாக முடிவு அப்படின்னா நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க காவேரி. அதை வந்து விஜய் வீட்டுக்கு வரப்போ தான் அதை வந்து ஃபீல் பண்ணுவார். அது பெரிய பெரிய விஷயமா இருக்கும். காவேரி வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அதுதான் காவேரி காணோம். இப்போ கங்கா யமுனா வந்து வீட்டில் சொல்லும்போது காவேரி வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ விஜய் வந்து எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லுவார் இல்லையா, அப்போ வந்து ஏதோ பண்ணிட்டா நீ, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஃபைட் நடக்குது அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. ஆனால் விஜய் குமரநாத காஸ்டியூமுக்கு வந்துட்டார். விஜய் வந்து நைட்டில் தான் ஃபைட் பண்ணுறாங்க. டிஷர்ட் போட்டிருக்காரு. காவேரியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுது. காவேரி விஜய்கிட்ட சொல்லாமே அவங்க கிளம்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது. விஜய் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கார் இல்லையா, காவேரி வந்து புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃபீஸ் போகிறப்பே நம்ம கூடயே கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அது பின்னாடி விளைவுகள் வரணுமே, அதுக்காக நான் முன்னாடி போயிட்டு வரேன், நீ மதியத்துக்கு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போவேணாம், நம்ம எங்கேயாவது வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை